Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is video number 5 of 2 same forms of irregular action verbs. இரண்டு ஒரே வடிவம் உள்ள முறைசாரா செயல் வினைச்சொற்கள் வீடியோ நம்பர் 5. ஓகே, என்னென்ன இரண்டு வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன? பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால வினைச்சொல் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்த கால வினை எச்சம் ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே எழுத்து வடிவம் உள்ளவை. இந்த வீடியோவில் உள்ள ஒரு 10 சொற்கள். இது வீடியோ நம்பர் 5. ஓகே, இதில் செட் 1 ஹோல்டு, HOLD, ஹோல்டு, ஹெல்டு, ஹெல்டு. அந்த ஓ ஹோல்டில் இருக்கிற ஓ ஈ என மாறி வந்துள்ளது. ஹோல்டு, ஹெல்டு, ஹெல்டு. இதனுடைய தமிழ் அர்த்தம் தாங்கி பிடித்தல். ஹோல்டு தாங்கி பிடி, அதாவது கையில் ஒரு பொருளை தாங்கி பிடித்தல். அல்லது இதே வார்த்தைக்கு கூட்டம் நடத்துதல், ஒரு மீட்டிங் ஹோல்டு பண்ணுறது, ஒரு நிகழ்ச்சியை ஹோல்டு பண்ணுறது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கைது செய்தல். குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதே அர்த்தம்தான். ஆக 3 அர்த்தங்கள். தாங்கி பிடித்தல், ஒரு பொருளை தாங்கி பிடிக்கிறது. இந்த ஹோல்டு அப்படிங்கிற வேர்டில் இருந்து வர்றது தான் ஹோல்டர். ஹோல்டர் என்றால் பார்த்தீங்களா, பல்பு, லைட் பல்பு, மின்சார விளக்குகளை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பட்டி இருக்கும். அல்லது குண்டு பல்புகள்லாம் அதை தாங்கிறதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக்கு தாங்கி இருக்கும். அந்த தாங்கி தான் என்ன சொல்கிறது, ஹோல்டர். ஓகே, ஹோல்டு, ஹெல்டு, ஹெல்டு. அடுத்தாப்புல வித் ஹோல்டு, வித் ஹெல்டு, வித் ஹெல்டு. வித்து முன்னாடி சேர்த்து வித் ஹோல்டு, வித் ஹெல்டு, வித் ஹெல்டு. இதனுடைய தமிழ் அர்த்தம் முடிவுகளை வெளியிடாமல் நிறுத்தி வைத்தல். முடிவுகள்னா என்னென்ன? மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்கள்ல, தேர்வுகள், அதனுடைய ரிசல்ட்டை சில நேரம் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் என்ன செய்வாங்க, 1 நாள் 2 நாள் அந்த முடிவுகளை நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் வித் ஹோல்டு, வித் ஹெல்டு, வித் ஹெல்டு. முடிவுகளை வெளியிடாமல் நிறுத்தி வைத்தல். சரி, அடுத்தாப்புல பிஹோல்டு, பிஹெல்டு, பிஹெல்டு. இந்த வேர்டு ஓல்டு இங்கிலீஷ். இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் இதை அதிகம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இலக்கியம், கவிதை, இங்கெல்லாம் இந்த வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. பிஹோல்டு, பிஹெல்டு, பிஹெல்டு. இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள், பார்த்தல். பார்த்தல், கவனித்தல், நன்றாக உற்று கவனித்தல், பிஹோல்டு. இந்த இடத்துல நீங்கள் வேர்ட்ஸ்வொர்த், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துங்கிற ஒரு கவிஞர் சாலிட்டரி ரீப்பரில் முதல் வரியாக இந்த வார்த்தை வருது. முதல் வரியில் முதல் வார்த்தையை பிஹோல்டு ஹர் சிங்கிள் இன் த ஃபீல்டு. அவளை பாருங்கள் தனியாக அந்த ஃபீல்டுனா வயல் புறத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். பிஹோல்டு ஹர் சிங்கிள் இன் த ஃபீல்டு என்று அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் இருக்கும். ஆக பிஹோல்டுனா என்ன அர்த்தம்? பிஹோல்டுனா பார்த்தல், கவனித்தல். ஓகே, அடுத்தது பாருங்கள், செட் 2ல் பாருங்கள், வின், வின், WIN, வின். அது பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள், ஒன்னு உச்சரிக்கணும். அந்த ஐ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஐ ஓன்னு மாறுது. வின், ஒன். இதுதான் சரியான உச்சரிப்பு. தமிழ் அர்த்தம் வெல்லுதல், ஜெயித்தல், வெற்றி பெறுதல். ஒரு போட்டியில், விளையாட்டு போட்டியில் ஜெயித்தல்,
ஒரு தேர்வில் வெற்றி பெறுதல், இதெல்லாம் நாம் என்னன்னு சொல்கிறோம்? வின், ஒன், ஒன். சரி, அடுத்தது லைட்டு, லிட்டு, லிட்டு. லைட்டு இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள், அப்படியே அந்த ஜிஹெச் போயிடுது. அப்போ உச்சரிப்பு எப்படி மாறுது? லைட்டு, லிட்டு, லிட்டுன்னு மாறுது. இதுக்கு கீழே பாருங்கள், அந்த பகுதியிலே லைட்டடு, லைட்டடுன்னு இருக்கு. ஆக இதுக்கு 2 வகையான ஸ்பெல்லிங்கும் உள்ளது. லைட்டுக்கு லிட்டு, லிட்டுன்னு சொல்லலாம். கீழே பாருங்கள், லைட்டடு, லைட்டடு. தமிழ் அர்த்தம் பற்ற வைத்தல், ஒளி ஏற்றுதல். பற்ற வைக்கிறது லைட்டு. ஸ்டவ் இருக்குல்ல, அடுப்பு, அதை பற்ற வைக்கிறோம். அதே மாதிரி நாம் லைட்டு பண்ணுறோம். பட்டாசெல்லாம் இருக்குல்ல, பட்டாசு, எதுக்கெல்லாம் தீ வச்சு பற்ற வைக்கிறோமோ அதெல்லாம் பற்ற வைத்தல், ஒளி ஏற்றுதல். ஓகே, இப்போ சூரியன் கூட இந்த பூமியை என்ன பண்ணுது? லைட்டு பண்ணுது. லைட் பண்ணுதுன்னா ஒளி ஏற்றுதல். அடுத்தது 3 ஷைன், பிரகாசிக்கிறது. ஷைன், ஷோன், ஷோன். அந்த ஷைனில் இருக்கிற ஐ பாருங்கள், ஓன்னு மாறி வருது. ஷைன், ஷோன், ஷோன். ஒளி வீசுதல், அப்புறம் பிரகாசித்தல். அப்படி பிரகாசமாக இருக்குது. இப்போ சூரியன் சன் ஷைன் பண்ணுது. ஓகே, அடுத்தாப்பில் பாருங்கள் ஹேங்கு. இந்த வேர்டு பாருங்கள், ஹேங்கு, அதனுடைய பாருங்கள் யூன்னு மாறி வருது. ஹங்கு, ஹங்கு. இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள், தொங்குதல். எது தொங்குதல்? நாம் துணியை ஒரு ஆணியில் தொங்க விடுறோம். கயிற்றுல துணிகளெல்லாம் துவைச்சி துணிகளை, ஈர துணிகளை அப்படியே கயிற்றில் தொங்க விடுறோம். அதான் தொங்குதல், தொங்க விடுதல். இன்னொன்று சாதாரணமாக சொல்லணும், மாட்டுதல்பாம். துணியை அந்த ஆணியில் மாட்டுதல்னால் என்ன? தொங்க விடுதல். ஹேங்கு, ஹங்கு, ஹங்கு. இந்த வேர்டு ஒரு சிறப்பான வார்த்தை. இதுக்கு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இன்னொரு வேர்டு வருது பாருங்கள். இது கொஞ்சம் கடுமையான அர்த்தம். என்ன பாருங்கள், ஈடி சேர்ந்து வருது பாருங்கள். ஹேங்கு, ஹேங்குடு, ஹேங்குடு. இது ஒரு கெட்ட அர்த்தம், அதாவது நெகட்டிவ் மீனிங். தூக்கில் இடுதல். ஒரு நபரை தூக்கு தண்டனை கொடுத்து குற்றவாளியை அங்கே போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க? தூக்கில் போடுவார்கள். அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு ஆங்கில வார்த்தை என்ன? ஹேங்குடு, ஹேங்குடு. ஹேங்கு, ஹேங்குடு, ஹேங்குடு. இதே அர்த்தம் நீங்கள் ஹங்கு, ஹங்குன்னா என்ன அர்த்தம்? துணியை தொங்க விடுறது. ஆனால் ஹேங்குடு, ஹேங்குடுன்னு நீங்கள் தவறாக சொல்லிட்டா அது என்ன ஆகிடும்? தூக்கில் போடுதல். ஒரு மனிதரை, ஒரு குற்றவாளியை தூக்கில் போட்டு கொல்லுதல்னு அர்த்தம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வேர்டுக்கிட்ட, இல்லைன்னா அர்த்தம் தவறாக போயிடும். அடுத்தது 6 பாருங்கள், ஷூட்டு. ஷாட்டு, ஷாட்டு. ஷூட்டு 2 ஓ எங்கே வந்தாலும் ஒன்று தெரிஞ்சுங்க, பெரும்பாலும் சவுண்டில் சொல்லணும். ஷூட்டு, ஷாட்டு, ஷாட்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா துப்பாக்கியால் சுடுதல். துப்பாக்கியில் ஷூட்டு பண்ணுறது, சுட்டு கொள்ளுதல், அந்த அர்த்தமும் உண்டு. அல்லது அம்பு எய்தல். வில்லு இருக்குல்ல, வில்லில் அம்பை வச்சு குறி பார்த்து சுடுறது, அதுதான் அம்பு எய்தல். சரி, அடுத்தாப்புல வெட்டு, 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 வெட்டு. இதுக்கு இன்னொரு ஸ்பெல்லிங்கும் உண்டு. வெட்டடு, வெட்டடு. அது பாருங்கள், ரெண்டுமே கொடுத்துருக்கேன். வெட்டு, டு, டு. அதனால தான் அந்த அம்புக்குறி சின்னதாக தலைகீழாக ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்கள். வெட்டு, டு, டு. அதிரணும். அந்த இட்டு சொல்லும்போது காதுலையோ தொண்டையிலையோ கை வச்சு பாருங்கள், அதிரும். வெட்டு, டு, டு. இதுலேயே வெட்டடு. ஏன்னா 2 டி கடைசியில் இடி வருது. அப்போ வெட்டடு. திருமணம் செய்தல். திருமணம், அதாவது தாலி கட்டுதல், இந்த மாதிரி அர்த்தம். ஓகே, மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.